கரு இல்லையா, பாண்டியனுடைய கரு இல்லையா, அப்படியே மேலே பறக்குது. மேலே பறந்து சென்று கடல்ல போய் ஒரு சங்கிலி விழுது. அந்த சங்கிலே இருந்து 3.25 நாழிகைக்கெல்லாம் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்து அழுது. வருணராஜன் அந்த குழந்தையை பார்த்து எடுத்து சங்கவதி என்று பெயரிக்கின்றார்கள். அந்த சங்கவதியை தான் நம்ம போத்தராஜா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கிருஷ்ணன் தூதுக்கு முன்னாலே போத்தராஜாவினுடைய உபயதாரர் இருக்கிறாங்க. அவர்கள் சிறந்த முறையிலே போத்தராஜா உபயத்தை செய்ய இருக்கிறார்கள். அப்பொழுது உங்களுடைய அந்த வரலாற்றை உங்களுக்கு சிறிது நேரம் அடியேன் சொல்ல இருக்கிறேன், போத்தராஜா வரலாற்றை. அப்பொழுது இந்த சங்கவதி கல்யாணம்னு சொல்லுவாங்க, சங்கோதி திருமணம்னு சொல்லுவாங்க. அந்த வரலாறு கொஞ்ச நேரம் உங்களுக்கு அந்த நேரத்திலே சொல்ல இருக்கிறேன். அந்த போத்தராஜா உபயத்தை பி வனஜா பாலகிருஷ்ணன், பி சீனிவாசன், திருமதி சுகன்யா, பி ஸ்ரீராம், திருமதி திவ்ய தர்ஷினி, ஜி கணேசன், திருமதி சங்கீதா, குழந்தைகள் தர்ஷன், இனியா ஆகிய குடும்பத்தார்கள் கிருஷ்ணன் தூதுக்கு மறுநாள் செய்ய இருக்கிறார்கள். எல்லோரும் வருகை தந்து போதராஜா ஞானமே வடிவானவன். போதராஜா பிறக்கிற பொழுதே தலையிலே சிவலிங்கத்தோடு தோன்றியவன். கர்ம எப்படி கவசத்தோடும் குண்டலத்தோடும் பிறந்தானோ அதுபோல திருமுடியிலே சிவலிங்கத்தோடு அவதாரம் செய்தான் போத்தராஜா. சங்கோதி என்று பெயர் வைத்து சமுத்திரராஜா வர்ண பகவான் அந்த குழந்தையை வளர்க்கின்றார். இங்கு இவ்வாறு இருக்கிற பொழுது சொல்லுவாங்க, நாடகத்தில் இலக்கியத்தில் ஆதாரம் இல்லை, இருந்தாலும் சொல்றாங்க. பாண்டு உடல் எரிகிற பொழுது சகாதேவன் அவருடைய கட்ட விரலுக்கு கடிச்சு சாப்பிட்டான். ஆகியனாலே அவனுக்கு நூல்ல எந்த ஆதாரமும் இல்லை. செவிவழி செய்தியாக கர்ண பரம்பரை செய்தியாக இருக்கிறது. பெரியவர்களே, இப்பொழுது குழந்தைகளை வச்சுக்கின்னு கானகத்தில் இருக்கிற குந்தியை பார்த்து முனிவர் பெருமக்கள் எல்லாம், அம்மா இவர்கள் சாதாரண பிள்ளைகள் அல்ல, ராஜாங்கத்திலே இருந்து கல்வி பெற்று அரசு செய்கிற அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் இவர்கள், அரச குமாரர்கள். ஆகினாலே உன் கணவன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, கானகத்திலே வாழ்ந்தாய். இப்பொழுது குழந்தைகளை வைத்துக் கொண்டு கானகத்திலே வாழ்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆதலால் இந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு உன்னுடைய உறவினர்கள் எல்லாம் இருக்கிற அஸ்தினாபுரத்திற்கு நீ செல்வதுதான் சால சிறந்தது என்று சொல்ல, அங்கு உள்ள முனிவர்கள் எல்லோரும் பாண்டவரையும் குந்தி அம்மையாரையும் அழைத்துக் கொண்டு சதசிருங்கர் ஆசிரமத்திலே இருந்து புறப்பட்டு நேராக அத்தினாபுரியை நோக்கி வந்தார்கள். பெரியவர்களே, கோபிகா ரமண கோவிந்த ஆஞ்சநேய வரத கோவிந்த, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர, ஞானவேல் முருகனுக்கு அரோகர. இறந்த துணைவர்க்கு ஊழம் இருங்கும் நில மன்னன், இறந்த துணைவர்க்கு உளம் இறங்கோ நிலை மன்னன், சிறந்த சராசனத்தி விழு சிறுவரை எடுத்து புறந்தழு அப்பொழுது புண்ணியமோ நல்க நல்லதாள் பிறந்த பொழுது ஒத்து மகள் ஒத்தினான்
சிங்க ஆசிரமத்திலே இருந்து பாண்டவர் ஐவரையும் குந்தி அம்மையாரையும் முனிவர் ஒரு மக்கள் அழைத்துக் கொண்டு 2 நாள் பயணமாகி அத்தினாபுரியை வந்து அடைந்தார்கள். பெரியவர்களே, இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே கண்ணிலாத ரராட்டிரன் தர்மா பெரியப்பா, பீமா பெரியப்பா, அர்ஜுனா பெரியப்பா, நகுல சகாதேவா பெரியப்பா, ஐயகோ என்னுடைய தம்பியை இழந்து நான் மிக மிக வேதனை அடைகிறேன். தனக்கு வருகின்ற ஆட்சியை எனக்கு கொடுத்து விட்டு தயாநிதியாக வாழ்ந்து முனிவர் சாபத்தினாலே கானகத்திலே இருந்து இளைய மனைவியா இருக்கிற மாத்ரா தேவியோடு கூடி தன் இன்னுயிரை கொடுத்து விட்டானே என்று சிறுவரை எடுத்து புறம் தழுவி ஒவ்வொருவரையும் கட்டி தழுவினான். கண்ணில்லாத நாட்டிரன். பீஷ்மாச்சாரி அழுதார், மிதுரர் அழுதார், எல்லாரும் துன்பப்படுகிறார்கள். கௌரவர்கள் 100 பேரும் பாண்டவர்கள் 5 பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எல்லாரும் விளையாடுங்கடா, எல்லாரும் நீங்க நலமா இருக்கணும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி இறந்த பாண்டுவுக்கு ஈமக்கிரியை செய்யணும், காரியம் செய்யணும். எல்லாருக்கும் செய்தியை சொல்லணும். முதல்ல யாருக்கு சொல்லணும்? சம்பந்தியங்களுக்கு சொல்லணும். குந்தி போஜனுக்கு செய்தி அனுப்பித்தார்கள். குந்தி போஜன் நம்முடைய மாப்பிள்ளைக்கு இது போல ஒரு ஆபத்து ஏற்பட்டதா, நம்முடைய மகளுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும், அந்த சடங்கிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று பரிவாரங்களோடு வருகிறார். மற்றும் உள்ள இளவரசர்கள் எல்லோரும் செய்தியை கேள்விப்பட்டு அத்தினாபுரத்திற்கு வருகிறார்கள். சூரசேன மன்னனும் கேள்விப்பட்டு